நீரிழிவு நோயாளிகள் கண்ட நேரத்தில் கண்ட உணவுப் பொருள்களையும் சாப்பிடலாகாது. சாப்பிடுவதில் ஓர் ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளில் சாப்பிட்டால் நீரிழிவு நோயை ஓரளவு கட்டுக்குள் வைத்திருக்கலாம். அதிகம் சாப்பிட பரிந்துரைக்கப்படும் உணவு வகைகள்: அனைத்து வகை பச்சை இலை காய்கறிகள், சாலட் வகைகள், கொத்தமல்லி, புதினா, கீரை வகைகள், முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய், நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், புடலங்காய், சுரைக்காய், பாவற்காய், காலிஃபிளவர், சவ்சவ், நூல்கோல், முருங்கைக்காய், தக்காளி, முள்ளங்கி, முளை கட்டிய தானிய வகைகள், வெங்காயம், வாழைப்பூ, வாழைத்தண்டு, மோர், ஆடை எடுக்கப்பட்ட பால், காய்கறி சூப் ஆகியவற்றை விரும்பிச் சாப்பிடுதல் நல்லது. வாழைப்பழம், சப்போட்டா, அன்னாசி மற்றும் உலர் பழ வகைகள், பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருள்கள், முட்டையின் வெள்ளைக்கரு, கோழி இறைச்சி, மீன், சுத்தமான சூப் வகைகள், பழங்களில் ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவிற்கும், பால் பொருள்கள், மோர், தயிர் உட்பட ஒரு நாளைக்கு அரை லிட்டருக்கு மேற்படாமலும் சாப்பிட்டு வருதல் வேண்டும். சாப்பிட வேண்டிய உணவு வகைகள்: சர்க்கரை, வெல்லம், தேன், இனிப்பு பிரெட், ஜாம், குளுக்கோஸ், கஸ்டர்ட் கலந்த இனிப்பு வகைகள், கேக் மற்றும் சாக்லேட் வகைகள், கொழுப்புச்சத்து சேர்ந்த எண்ணெய், பாலாடை கட்டி, ஐஸ்கிரீம், இனிப்பு வகைகள், பாயசம், சர்பத், குளிர்பான வகைகள், சோள மாவு, ஆரோரூட் மாவு, ஜவ்வரிசி, வேரிலிருந்து விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அதனால் தயாரிக்கப்படும் பொருட்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் பலகாரங்கள், கார்போஹைட்ரேட் உள்ள உணவு வகைகள், பானங்கள் தயாரிக்க பாட்டில்கள் அடைத்து வரும் மாவு வகைகள் முதலியவற்றை நீக்குவது நல்லது. தினமும் கோதுமை கலந்த உணவு வகைகளை சாப்பிட்டு வருவது நல்லது. நொறுக்குத் தீனிகளை நிறுத்த வேண்டும். போதிய இடைவெளிகளில் சாப்பிட வேண்டும்.